Hi guys, welcome to Knowledge Extended channel. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ண முடியாத மாதிரி அனானிமஸாக இருக்கிறதுக்கு ஐபி அட்ரஸை ரிப்பீட்டடாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஐபி ஸ்பூஃபிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் காமிக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ்க்காகவும் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இப்போ நான் காலி லினக்ஸை ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் போய்க்கலாம். ஸோ இங்கே ஆட்டோ டார் கிட்ஹப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டார் ஐபி சேஞ்சர் ஐபி அட்ரஸ்னு வருது. இந்த ரெபாசிட்டரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன்வைல் பேரலாக நம்ம டெர்மினல் இருக்குது. டெர்மினல் பக்கத்துலேயே ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரூட் டெர்மினல் எமுலேட்டர்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். காலையில் எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது, நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிட்டப் ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, இதை நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ கோடில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டப் ரெபாசிட்டரி லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே டெர்மினலில் கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+V கொடுங்க, பேஸ்ட் ஆகிடும். ஸோ க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகே, டன், க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்எஸ் கொடுத்துருவேன். ஓகே, ஆட்டோ டார் ஐபி சேஞ்சர் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ சிடி ஸ்பேஸ் ஆட்டோ கொடுத்து ஒரு டேப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டார் ஐபி சேஞ்சர் வந்துடும். உள்ளே போய்க்கலாம். இதில் திரும்பி லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் install.py autotar.pyன்னு இருக்குது. நம்ம இந்த install.py ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றணும். ஸோ அதுக்கு chmod +x அப்படின்னு கொடுத்துக்கலாம், followed by install.py. இப்போ என்டர் அடிச்சுக்கலாம். இப்போ லிஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு install.py எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு install.pyன்றது. இப்போ அந்த install.py நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது ஒரு பைத்தான் ஃபைல்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் python 3 install.pyன்னு கொடுத்துக்கலாம். எஸ் ஆர் நோன்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கலாம். ஒய் ஓகே, இங்கே தெளிவாக காமிக்குது உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸு ஆட்டோ டார் ஐபி சேஞ்சர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைப் AUT இன் டெர்மினல் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, இப்போ ஆட்டோ டார் ரன் பண்ணுறதுக்கு AUT அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆட்டோ டார் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்கெட்டோட ஐபி அட்ரஸையும் போர்ட் நம்பரையும் சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் போய்க்கலாம். அங்கே போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்கலாம். இங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் மெனுவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்லேயும் டெட் எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை பாருங்கள், நெட்வொர்க் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இதில் செட்டிங்ஸ் போய்க்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் சிஸ்டம் ப்ராக்ஸி செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். நம்மளுக்கு மேனுவல் ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சாக்ஸ் ஹாஸ்ட்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் நம்பர் டைப் பண்ணணும், அதாவது ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ 127.0.0.1 அப்படின்னு கொடுத்துட்டு போர்ட் நம்பர் 9050ன்னு கொடுக்கணும். ஸோ 9050 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யோர்
சாக்கெட் டு இந்த ஐபி அட்ரஸ் இந்த போர்ட் நம்பர். ஓகேவா? இப்போ எத்தனை செகண்டுக்கு ஒரு டைம் சேஞ்ச் பண்ணணும் ஐபி அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம 3 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எத்தனை டைம் ஐபி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இன்ஃபினிட்டி டைம்ஸ் இருக்கா, அப்போ இன்ஃபினிட்டியே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Ctrl+C யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே பாருங்கள் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, ரைட்டா? ஸோ இதை செக் பண்ணணும் இல்லை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் போயிட்டு DNS லீக் டெஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்கு போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வேறு ஒரு ஐபி அட்ரஸ் காமிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ கைஸ்.